வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரிம்பிள் ஹேண்ட்ஹெல்ட் ஜிபிஎஸ் வச்சு எப்படி ஒரு கோஆர்டினேட்டை மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனலில் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ஹேண்ட்ஹெல்ட் ஜிபிஎஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஹேண்ட்ஹெல்ட் ஜிபிஎஸ் வந்து Trimble Juno SA மாடல். இது வந்து 533 MHz ப்ராசஸரில் ரன் ஆகுது. இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் டச் ஸ்க்ரீன். இதோட பொசிஷனல் அக்யூரேசி வந்து 3 to 5 மீட்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த பொசிஷனல் அக்யூரேசி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ட்ரிம்பிளோட டெல்டா ஃபேஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டோட பொசிஷனல் அக்யூரேசி வந்து 1 to 3 மீட்டர் வரலும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனலாக நான் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்டோட பொசிஷனல் அக்யூரேசி வந்து 7 to 8 மீட்டர் வரலும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் எதுவும் அப்ளிகேஷன் எதுவும் யூஸ் பண்ணாமல் 7 to 8 மீட்டரே வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த ஹேண்ட்ஹெல்ட் ஜிபிஎஸோட ப்ரைஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்ராக்சிமேட்டாக 70,000 வருது ஒரு ஹேண்ட்ஹெல்ட் ஜிபிஎஸோட ப்ரைஸ். நீங்கள் இதை விட ஹையர் எண்டு போனீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். மேபி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஹையர் எண்டு மாடலில் எப்படி பொசிஷனல் அக்யூரசி இருக்குது, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஹேண்ட்ஹெல்ட் ஜிபிஎஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட் பொசிஷன் எப்படி மெஷர் பண்ணுறது, அதாவது ஒரு பாயிண்டோட லேட்டிடியூட் லாங்கிடியூட், ஒரு பாயிண்டோட நார்த்திங் ஈஸ்டிங் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். மீதி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து சில்வர் கலரில் ஒரு பட்டன் இருக்குது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே ரைட் சைடில் ஸ்டிக் இருக்குது. நான் ஸ்டிக்கை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா மேலே விண்டோஸ் ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெராசிங்க் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு தான் நம்ம கோஆர்டினேட்ஸாக இருக்கட்டும் எல்லா டீட்டெயிலும் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டெராசிங்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே டெராசிங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு 0 சேட்டலைட். எவ்வளோ நம்பர் ஆஃப் சேட்டலைட் கனெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம டேட்டாவோட பொசிஷனல் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணணும் நம்மளுக்கு சேட்டலைட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி க்ளவுடியாக இருந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு சேட்டலைட் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் சேட்டலைட் கனெக்ட் ஆகும் அப்படின்றத காமிக்கும். அந்த சேட்டலைட்டோட பொசிஷனும் இந்த இடத்துல மேப்பில் தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து பேட்ரி. ஸோ இப்போ பேட்ரி கொஞ்சம் லோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷனோட அக்யூரசி, இங்கே சேட்டலைட் கனெக்ட் ஆனவுடனே அந்த பொசிஷன் வந்து எவ்வளோ அக்யூரசி அப்படின்றது மீட்டரில் இங்கே டிஸ்பிளே ஆகும். வெயிட் பண்ணுவோம் சேட்டலைட் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 நம்பர் ஆஃப் சேட்டலைட் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சேட்டலைட்டோட பொசிஷன், ஸோ அந்த சேட்டலைட் பொசிஷனோட அக்யூரசி இங்கே இருக்குது. நம்ம இங்கே ரைட் சைடு பார்த்தோன்னா நம்ம பொசிஷனோட அக்யூரசி இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன்ல 7 மீட்டர் 8 மீட்டர்ன்றது மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த அக்யூரசியில் நம்ம ஒரு கோஆர்டினேட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸில் போயிட்டு இப்போ டேட்டாவில் போங்க. ஜஸ்ட் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்ன டேட்டா ஃபைல் நேம் க்ரியேட் பண்ண சொல்லுது. டேட்டா ஃபைல் ஜஸ்ட் ரேண்டமாக இந்த நேமில் இருக்குது, நான் அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேமில் இருக்குது, நான் ஜஸ்ட் அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ண உடனே ஆண்டனா ஹைட் கேட்குது. 0 மீட்டர் ஆண்டனா ஹைட்டு, ஜுனோ இன்டர்னல். ஸோ ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதில் நம்ம பாயிண்ட் எடுக்கிறோமா, லைன் எடுக்கிறோமா, ஏரியா எடுக்கிறோமா. ஸோ இந்த லைன் ஏரியான்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 6 சேட்டலைட் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம பொசிஷனோட அக்யூரசி பாருங்கள் 5.4 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் டேட்டா எடுக்கிறோன்னா பாயிண்ட் ஜென்ரிக் டேட்டா, பாயிண்ட் கோஆர்டினேட் எடுக்கிறோன்னா பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட்டோட நேம் கொடுக்கணும். ஸோ நான் ஜஸ்ட் 23 அப்படின்னு நேம் கொடுக்குறேன். டன்.
டன் கொடுத்தோடனே அந்த பாயிண்ட் வந்து ஃபியூச்சர் ஸ்டோர்டுன்னு வருது. ஸோ இப்போ டேட்டா மேப்பில் போனீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஜஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னா சரி நான் சொன்னேன்ல பாயிண்ட் ஐடி 23 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 23யோட நார்த்திங் ஈஸ்டிங் வருது. ஸோ இங்கே எனக்கு என்ன வருதுன்னா டிகிரி மினிட் செகண்ட்ஸில் வருது. ஆனால் நான் டோட்டல் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது எனக்கு மீட்டரில் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த கோஆர்டினேட் நான் எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் இருக்குது, பட் HAEன்னு இருக்குது, ஹைட் அபவ் எலிப்சாய்டு. ஸோ இது மீன்ஸ் லெவல் எலிவேஷன் கிடையாது, ஹைட் அபவுட் எலிப்சாய்டு எலிவேஷன். இப்போ இந்த கோஆர்டினேட் மட்டும் நம்ம டிகிரி மினிட் செகண்ட்ஸ்லேருந்து எப்படி மீட்டரில் நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம டோட்டல் ஸ்டேஷனில் இந்த டிகிரி மினிட் செகண்ட்ஸ்ன்னு ஃபீட் பண்ண மாட்டோம், மீட்டரில் தான் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அதை இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துடலாம். இங்கே ட்ராப் டவுன் ஏரோ இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட்டப் இருக்குது. ஸோ நீங்கள் செட்டப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொடனையும் இப்போ இந்த இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணால் லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்ற கோஆர்டினேட்டில் இருக்குது. நம்மளுக்கு இந்த கோஆர்டினேட் இல்லை, இதை ட்ராப் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா UTM. ஸோ அதில் 43 நார்த். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. ஸோ எஸ் ரீரைட் பண்ணுவான்னு கேட்குது, எஸ். ஸோ இப்போ மறுபடியும் செட்டப்பில் போயிட்டு மேப்பில் போங்க. மேப்பில் போனோடனே அதே கோஆர்டினேட் இங்கே காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோஆர்டினேட் ஐடி வந்துருச்சு 23. ஸோ அதோட நார்த்திங் ஈஸ்டிங் பாருங்கள். இப்போ 1272240.70 மீட்டர் நார்த்திங் ஈஸ்டிங் இப்போ மீட்டரில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கோஆர்டினேட் தான் நம்ம டோட்டல் ஸ்டேஷனில் ஃபீட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் எவ்வளோ கனெக்டாக இருக்குன்னு 7. பொசிஷன் அக்யூரசி பாருங்கள் 5 மீட்டர். இதோட மீனிங் என்னென்னா இந்த பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் 5 மீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த ரேடியஸில் நம்மளோட பாயிண்ட் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் மீனிங். ஸோ இந்த பொசிஷன் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஜுனோ டெல்டா ஃபேஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஹையர் எண்ட் மாடல் GPS யூஸ் பண்ணால் இன்னும் பொசிஷன் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் வரல நம்ம கொண்டு வரலாம். நம்ம இந்த ஹேண்டல் ஜிபிஎஸ்ல ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கலாம் ஜிபிஎஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் உள்ள வீடியோவும் இங்கே உள்ள வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும்.